வணக்கம். இது தமிழம் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பேச இருக்கின்ற தலைப்பு நெறியாளுகையும் நெறியாளர்களும். இது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். குறிப்பாக ஜனநாயகத்தின் 4வது தூண் என்று சொல்லப்படுகின்ற ஊடகங்கள் இன்று ஒரு பக்க சார்பாக எந்தெந்த கட்சி அந்த ஊடகத்தை நடத்துதோ அந்த கட்சி சார்ந்து செய்திகளை வெளியிடுகின்ற ஒரு அறிவிக்கப்படாத கொள்கை பரப்பு செயலாளராக அல்லது அறிவிக்கப்படாத கட்சியினுடைய சொந்த ஊடகமாக மாறிப்போன காலகட்டங்களில் தான் நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் இவங்க நேர்மையான நெறியாளுகை செய்தாங்க, இவங்க அப்படியெல்லாம் கேள்வி கேட்டாங்க, இவங்க துருவி எல்லாம் கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து வியந்த மனிதர்கள் இன்னைக்கு ஒரு ஆளை, அதாவது உங்கள் தலைவர் சீமான் அவரை பார்த்தா கொஞ்சம் இறுக்கமாக கட்டி பிடிக்கிறாரு, இவரை பார்த்தா அதே இறுக்கத்தில் கட்டி பிடிப்பாரா அப்படிங்கிற கேள்வி கேட்குற அளவிற்கு அவர்களுடைய நெறியாளுகையினுடைய தரம் வந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க நேர்ந்தது. நான் குறிப்பாக நீங்கள் இப்போ நம்ம எதை சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். நேற்று சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்வி களத்தினுடைய நெறியாளுகை செய்த திரு குணசேகரன் அவர்கள் குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். அவருடைய அதாவது கடந்த காலத்தில் அவர் வந்த முறை, நியூஸ் 18ல் இருந்த முறை, இதையெல்லாம் பார்த்து ஐயோ இவர் நல்ல நேர்மையானவர் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் தான் நேற்று சீமான் அண்ணனை தலைப்பாக போட்டு கூட்டணியில், அதாவது தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணியில் உடன்படுகிறாரா அல்லது நழுவுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டு அந்த நெறியாளுகை செய்துக்கிட்டு இருந்தார். அதில் நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் கலந்து கொண்டிருந்தாங்க. உண்மையிலேயே அந்த நெறியாளுகை செய்யும் பொழுது இந்த குணா அவர்கள் குணசேகரன் அப்படிங்கிற அவர் நாம் தமிழர் கட்சியை ஒரு அடையாளத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று ரொம்ப பிரயாச்சித்தம் படுகிறாரு. அதாவது கடந்த காலத்தில் 2011 அஇஅதிமுகவுக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் இருந்துச்சு, இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சுருக்கிறீங்க, நீங்கள் அஇஅதிமுகவுக்கு வைத்திருக்கிற அதே சாஃப்ட் கார்னரை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வைக்கலை, அதே போல் பாரதிய ஜனதா கட்சிக்கு வச்சுருக்கிற அதே சாஃப்ட் கார்னரை நீங்கள் காங்கிரஸுக்கு வைக்கலை, அப்படியே சுற்றி அதே கேள்வி தான். நம்ம நேரடியாகவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லிட்டாரு, என் தலைவருக்கு கருணாநிதியை பிடிக்காது, அதனால் எனக்கு கருணாநிதியை பிடிக்காதுன்னு பல இடத்துல சொல்லிட்டாரு. அதே போல் ஈழத்தில் இனப்படுகொலை நடந்த காலகட்டத்தில் அந்த இனப்படுகொலையினுடைய துயரத்தை கண்ணில் பார்த்து அதற்கு பதில் தேடும் விதமாக, இன்னும் சொல்லப்போனால் அந்த இனப்படுகொலைக்கான தீர்வை தேடும் விதமாக உருவாக்கப்பட்டது தான் நாம் தமிழர் கட்சி. அப்படி இருக்கும் பொழுது இனப்படுகொலையினுடைய சூத்திரதாரியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போல் அதனுடைய கூட்டணியில் இருந்த காங்கிரஸிற்கும் ஒரு சாஃப்ட் கார்னரை காட்ட வேண்டிய எந்த அவசியமும் நாம் தமிழர் கட்சிக்கு இல்லை அப்படிங்கிறது தெளிவு. அது கொள்கை தெரிஞ்சு அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய போக்கு தெரிஞ்சு அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி, அதனுடைய கடந்த கால சித்தாந்த முறையெல்லாம் தெரிஞ்சு வந்தவங்களுக்குன்னா அதை பற்றி நல்லாவே தெரியும். ஆனால் அதில் ஒன்றுமே தெரியாத ஒரு நெறியாளர் போல் அவர் நெறியாளுகை செய்த விதம்லாம் ரொம்ப ரொம்ப முகம் சுளிக்க வச்சது. அவர் கேட்ட கேள்வியெல்லாம் இன்னும் கூடுதலாக முகம் சுளிக்க வச்சது. அவர் கேட்ட கேள்விகளில் ரொம்ப வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த, இன்னும் கூடுதலாக கிடுக்கி புடி கேள்வின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுபோல் கிடுக்கி புடி கேள்விக்கு பதிலாக இவர் இறுக்கி புடி கேள்வியை கேட்டுட்டார் நம்ம குணசேகரன். என்ன இறுக்கி புடி கேள்வின்னா, நம்ம கட்சியின் சார்பாக கலந்து கொண்ட அவரை பார்த்து ஸ்ரீதர் அண்ணனை பார்த்து, உங்கள் தலைவர் சீமான் அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற அண்ணாமலையை பார்த்தால் இறுக்கி கட்டுப்பிடிச்சிருக்காரு, அதே போல் இன்றைய சூழலில், அரசியல் சூழலில் காங்கிரஸில் இருக்கின்ற யாரையாவது ஒருத்தரை பார்த்தால் இதே போல் இறுக்கத்தோடு கட்டிப்பிடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாரு. ஊடகத்துறையில் புரட்சியை ஏற்படுத்திய பல கேள்விகளில் சன் நியூஸ் தொலைக்காட்சியினுடைய கேள்வி களத்தினுடைய இந்த கேள்வி உலகத்தில் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கின கேள்வியாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் நேற்றைய தினமே 2 சம்பவங்கள், இவங்களுக்கு நாம் தமிழர் கட்சியின் மீது இவ்வளவு பயம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத 2 சம்பவங்கள். என்ன 2 சம்பவங்கள்னால், இதே சன் நியூஸ் அவர் யாருன்னே தெரியல, அந்த தம்பி ராஜாவோ யாரோ 2 பேர் ஏதோ சொல்கிறாங்க, அவர் திருவண்ணாமலையிலிருந்து நாம் தமிழர் கட்சிக்காரவங்க, அவங்க புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாங்க. அவருக்கு கடந்த காலத்தில் கட்சியில் இருந்ததற்கான எந்த சான்றிதழும் இல்லை, கட்சியில் இருந்ததற்கான எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லை. அவர் இன்னும் சொல்ல போனால் நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் 2024 பாராளுமன்ற தேர்தலில்
இந்த கரும்பு விவசாயி சின்னத்தை தட்டி பறித்த பாரதிய பிரஜா பார்ட்டி, அந்த பார்ட்டியினுடைய ஒரு கேண்டிடேட்டாக திருவண்ணாமலையில் நின்றுருக்கிறாரு. இவ்வளோ விவரமும் தெரிஞ்ச இதே சன் தொலைக்காட்சி என்ன செய்யுதுன்னா, நாம் தமிழர் கட்சி இரண்டாக பிளந்து ஒரு பாதி 4 பேர் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. ஏண்டா நாம் தமிழர் கட்சியில் மொத்தமே இருக்கிறது 8 பேர்னு நினச்சிக்கிட்டாங்களா? எனக்கு புரியலையே. அப்போது இது வந்து ஒரு பொது தளத்தில் வந்து ஒரு ஒரு பார்வையை உருவாக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்கள் புதிய கட்சியை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு ஒரு பார்வையை உருவாக்க வேண்டும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த 4 பேர் ஏற்கனவே பிரிஞ்சு போன 4 பேரை சொல்லி அவர்களோடு எங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு பேசி, இன்றைக்கி இந்த 4 பேருக்கும் எங்களுக்கும் ஒரு தொடர்பு இல்லைன்னா அந்த 4 பேர் சொல்கிற அளவுக்கு கேவலமான விளையாட்டுகளை தமிழக அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய ஊடகமாக இருக்கின்ற சன் தொலைக்காட்சியை நிகழ்த்திக்கிட்டு இருக்கு. இந்த கேவலத்தெல்லாம் மூட்டை கட்டி உச்சபட்ச கேவலமாக இந்த ஊடகத்தினுடைய அறத்தினுடைய மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற போக்காக இந்த கட்டி பிடிக்கிற கேள்வியை கேட்டிருக்கு. இந்த நியூஸ் 18 முன்னாடி இருந்த குணசேகரன் அவர்கள் இப்பொழுது நெறியாளுகை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த கேள்வி கணைகள் எல்லாம் என்னென்னா, ஏதோ ஒரு காலத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்கள் தமிழக வெற்றி கழகமாக இருக்கின்ற விஜயினுடைய கட்சியோடு நாங்கள் உறுதியாக கூட்டணிக்கு செல்ல போகிறோம் என்று எழுதி பட்டா போட்டு கொடுத்து சொன்னது மாதிரியும், அதை வந்து இப்போது வந்து மாற்றிக்கொண்டு நாங்கள் வந்து இல்லை, நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று மறுதளித்தது போலவும், இந்த மறுதளித்ததுக்கு பின்னாடி வந்து தமிழக வெற்றி கழகம் உங்களை கூட்டணியில் சேர்த்துக்கொள்ளவில்லையா அப்படிங்கிறது போலவும், தமிழர் கட்சி வேறு வழியே இல்லாமல் நாங்கள் தனித்து போட்டியிட போகிறோம் என்று சொல்லிவிட்டு 60 இடங்களுக்கு மேலே வேட்பாளர்களை இனம் கண்டு விட்டதாகவும் இந்த செய்தியை கட்டமைக்கிறது. உண்மையில் பார்த்தீங்கன்னா பணபலம் உள்ளவர்கள், அதிகார பலம் உள்ளவர்கள் கொஞ்சம் தேர்தலுக்கு முன்னாடி 2 மாதத்தில் தேர்தல் பணியை தொடங்குவாங்க. ஒன்றுமே இல்லாத நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் ஒரு வருடத்திற்கு முன்னாடியே நம்ம பெரிய இலக்கோடு அந்த களத்தில் மக்களை சந்தித்து இவர் தான் வேட்பாளர், இதுதான் எங்களுடைய தத்துவம், இதுதான் எங்களுடைய சின்னம் என்று கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதன் காரணமாக இந்த வர இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலை முன்கூட்டியே அணுகுவதற்கான திட்டமிட்டு வேலை செய்துக்கிட்டு இருக்கு. இதில் என்னமோ நாம் தமிழர் கட்சி வந்து ஏதாவது ஒரு இடத்துல தலைமை ஒருங்கிணைப்பாளர் விஜயோட கூட்டணிக்கு போகிறார் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது அதை மறுத்து பேசுவது போன்ற ஒரு தோற்றத்தை சன் தொலைக்காட்சி உருவாக்கி கொண்டிருக்கின்றது. அப்போ அந்த தோற்றத்தை உருவாக்கி கொண்டு ஏதோ வந்து திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய தனித்த பெரும்பான்மை உடைய அரசியல் கட்சி என்பதை போலவும், அஇஅதிமுக அதற்கு எதிராக வலுவான கூட்டணியை கட்டமைக்க போகிறது போலவும், அதே போல் பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சி இதெல்லாம் வந்து ஒரே ஒரு எதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை சந்திக்க போகிறது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்கு. உண்மையிலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் இணைந்து கடந்த காலத்தில் தேர்தலை சந்தித்திருந்தால் ஒரு காலமும் இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகாரத்திற்கு வந்திருக்கவே முடியாதுங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய யதார்த்தம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொழுதும் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் இபிஎஸும் ஒன்றா நின்று தேர்தலை சந்திச்சிருந்தா ஒரு பொழுதும் அதிகார மட்டத்திற்கு வந்திருக்கவே முடியாது. அப்படியெல்லாம் விட்டுட்டு என்னமோ நான் தான் தனித்த பெருமை. இன்றைக்கும் பாருங்களேன் திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிடம் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வேண்டாம், நாங்கள் தனித்தே நிற்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லிருச்சுன்னா அந்த கட்சிக்கு தேர்தலை நிற்கட்டும்டான்னுட்டு நம்ம அமைதியாக போயிடலாம். அங்கேயே 1008 கூட்டணிக்கு வந்துட்டு ஒரு ஜாதிக்கு ஒரு கூட்டணியை வச்சுட்டு தேர்தலை செஞ்சுட்டு ஒரு தனித்த பெரும் புயலாக நாங்கள் வர்றோம் அப்படிங்கிறத காட்டுறதெல்லாம் மிகப்பெரிய கேவலமான வேலை. அதே போல் ஊடகத்தில் நெறியாளுகை செய்கின்ற நெறியாளர்கள் தவறியும் கூட அந்த நடுநிலை மாறாமல் நெறியாளுகை செய்யணும். நீங்கள் சன் டிவியில் சன் தொலைக்காட்சிக்கிட்ட சன் குழுமத்துக்கிட்ட நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க. அவர் திராவிடத்தினுடைய அடியால் அவர் களி பூங்கன்றனுடைய சொந்தக்காரராக இருக்கிறீங்க. அப்புறம் உங்கள்கிட்ட வந்து இந்த கட்டிப்பிடிக்கிறத தாண்டிய ஒரு கருதுகோள்கள், கூட்டணிக்கான கருதுகோள்கள் அல்லது பாசத்திற்கான அளவீடுகள், இதை தாண்டி வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்பதை பதிவு செய்து, ஜனநாயகத்தின் 4வது தூணாக கருதப்படுகின்ற இந்த ஊடகங்கள் தயவு செய்து நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.